உங்களுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கடல் ஒன்று இருக்குல்லோ, இது வந்து இந்தியாவோட தொடர்பட்ட கடலே. இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 7 கிலோமீட்டர்லாம் கடைக்காரர் உழைக்கிற வழியே எங்களை போல கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டே இருக்கும். இப்போ லேண்ட் மாசத்துல ஏற்றுறாங்கன்னு நான் இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு போவேன். நெடுந்தீவு போல சொந்தமான இடம் இல்லை. நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சுக்கிறீங்களா இந்த நெடுந்தீவை விட்டு வெளியில் போய் இருக்கணும் கொள்ளணும்? ஒரு காரணத்துக்காக தான் யோசிக்க வேண்டியா இருக்கு. இப்போ இது ஆட்டை பார்த்து இப்போ 2 பேரும் மேலே இருங்க, ஆட்டியாண்டு தெரியாம கிடக்கு. இந்த தும்ப மேலால் வாழ்ந்து விட்டு இப்படி 2 கழிச்சு விழா மட்டும் போட்டுட்டு பொடியில் காய போட்டுட்டு அப்புறம் காஞ்சா அப்புறம் இதை முறைக்கும். இப்போ ஆடு மாடு வளர்க்குறாங்க, பால் இறக்கணும், கடைக்கு பால் எடுக்கணும், ஆடு அரிசி அப்படின்னா இதில் ஒரு ஒடியா மாவு அடிச்சல் எடுத்து மாவு எடுத்து இடிச்சு போட்டு ஒரு ஒடியா புட்டு விளையாட்டு கூட இல்லைங்க குடிச்சிட்டு உடம்பு உடம்பு அண்டைக்கு ஒரு சுவாத்தியம்னு தெரியும். இதெல்லாம் என்ன கூலி விடுது, ஏதாவது இதுகளில் பலனே இல்லை எங்களுக்கு. இந்த பீலி வந்துருக்குல்ல, இந்த பீலி மட்டும் வண்டி வர மாட்டேன். பட் போன மாதம் போனா 400 ரூபா போனால் இப்போ 300 350 போன்றாங்க. அது அப்படியே தெரியும். இப்போ பிரச்சனை இல்லைன்னா வாத்தி மாறுற அந்த வந்து போகிறது சிரமம் தானே. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து என்ன இந்த மாட்டு வண்டியில் உங்களோட தானோ இல்லாட்டிக்கு ஒரே ஆட்டியமா? இல்லை பரம்பரை சொத்து அதை கை கூட கை பெட்ரோல் தட்டுப்பாடாத நேரம் ஒன்றும் செய்யலாது. அது அப்படியான வாகனங்களை வீட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சம் இருக்க வேண்டிய. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து நெடுந்தீவு. இந்த நெடுந்தீவில் வந்து பல விஷயங்கள் பார்த்து கொண்டு போன இடத்துல வந்து எதேர்ச்சியாக வந்து 2 ஐயாக்கள் வந்து ஏதோ நிலத்திலேருந்து கிண்டி ஏதோ வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் பெனங்கிழங்கு பிடிங்கினோம்னு நினைக்கிறேன். அவர்கள்ட்ட போய் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நீங்களும் வந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து என்னென்ன விஷயம் நான் கேட்க போகிறேன், அவர்கள் என்ன சுவாரஸ்யமாக இந்த பதில்கள் சொல்ல போயினோம் என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ வாங்க நாங்கள் காணொலிகளை போகலாம். கடற்கரையோட அண்டின பகுதியில் நான் வந்து இந்த பெனங்கிழங்கு பிடுங்கினோம்னு நினைக்கிறேன். ஒரு பெனங்கிழங்கு தான் கிட்ட பார்க்க தெரியுது. இந்த பெனங்கிழங்கு பிடுங்கிறது பக்கத்தில் வந்து இந்த மாட்டு வண்டியில் வந்து நீங்கள் இப்போ பார்க்க வந்து பழைய ஆக்கள் வந்து கொஞ்சம் கவலைப்படுவீங்களே என்னென்னு சொன்னால், இப்படியான மாட்டு வண்டியில் இப்போ பார்க்குறது குறைவு. யாழ்ப்பாணத்தில் அல்லது வந்து நெடுந்தீவில் இலங்கையிலேயே பார்க்குறது குறைவுன்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால், நவீனத்தின் வளர்ச்சியில் கார்கள் வேறு வாகனங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த மாட்டு வண்டியில் வந்து முற்றுமுழுதாக வந்து இல்லாமல் போயிட்டுது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இப்படியான மாட்டு வண்டியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த எல்லா தேவைகளுக்கும் வந்து இப்படியான மாட்டு வண்டியில் தான் ஒரு பொருளை ஏற்றின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, வயல் வேலைகள் செய்கிறதுக்கு, இப்படி பலதரப்பட்ட தேவைகளுக்கு வந்து இந்த மாட்டு வண்டியில் வச்சு தான் இந்த விவசாயிகளோ சரி, இந்த ஊர் மக்களோ சரி, எல்லோரும் வந்து இந்த வாகனங்கள் இல்லாத காலங்களில் வந்து இந்த மாட்டு வண்டியில் வச்சு தான் பயன்படுத்தியிருந்தவை. இதில் பார்க்குற தடி இருக்குல்லோ, இந்த நீளமாக நிற்கிது, இந்த தடி வந்து இந்த சப்போர்ட்டுக்கு இந்த மாட்டு வண்டியில் பின்பக்கம் சரியாமல் இருக்கிறதுக்கு பூட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாடுகளில் தான் இந்த வண்டியில் பூட்டி கொண்டு வந்தவை. பாருங்க, இங்கே நிற்கிது மாடு, நிழலுக்கு கட்டி விட்டுருக்கீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பெனங்கொட்டைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால கடல் இருக்குது. இந்த கடலோட அண்டின பகுதியில் வந்து இந்த பெனங்கிழங்கு போட்டு இந்த பெனங்கிழங்கை இப்போ கிண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த மண்ணை பார்க்க வெள்ளை மண்ணாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் சிவப்பு மண், ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான மண்ணுகளில் வந்து இந்த பெனம்பாத்தி போடுறது. இங்கே வந்து இந்த கடலோட ஆண்டின பகுதியில் இந்த மண்ணை இந்த வெள்ளை மண்ணில் தான் வந்து இந்த பெனம்பாத்தியை போட்டு இந்த பெனங்கிழங்கு இழுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஏராளமான பெனங்கிழங்கு இவ்வளோ நேரத்துக்கே பிடுங்கிட்டினா. வாங்க கதைச்சி பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன மாதிரி நெடுந்தீவில் இந்த பெனம்பாத்திகள் போடுறீங்க? இன்றைக்கு நாங்கள் எதிர்ச்சியாக வந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி ஏன் கடற்கரை சைடில் வச்சு இந்த பெனம்பாத்தியை போடுறீங்க? எங்களை வீடு இருக்கிற இடங்கள்ல எங்களை காணியாக இந்த இருக்குல்ல, மண் அவ்வளோ சீரான மண் இல்லை. இந்த கொட்டை போடுறது சீராக வராது. அதுக்காக வேண்டி கல் பூமி என்ன அங்கே கல்லுகள் மண் அளவாக சரியில்லை தானே. இங்கே இது நல்ல மண் மண் பூமி தானே வடம். அதுக்காக வேண்டி கொண்டு வண்டில் ஏற்றி இந்த கிழங்கு அப்படியே வரும். காணியில் ஒன்று அப்புறாக்கி வண்டியில் கொண்டா விட்டு ஏற்றி கொண்டஞ்ச பறிச்சு பாத்தி வட்டி மூடி பிறகு திருப்பி 6 மாதத்துக்கு பிறகுன்றாரு அறுவடை செய்கிறது. 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு எடுக்கணும். ரைட், ஓகே. இப்போ அண்ணளப்பா இதில் எத்தனை கிழங்கு வேறு இப்படிங்க எடுத்தீங்கண்டா? ஒரு 1500 கிழங்கு. 1500 கிழங்கு வேறு மேலே நீங்கள் அந்த பச்சையாக கிழங்கா கொடுக்குறீங்களா? அப்படியே இல்லை கிழங்கா கொடுக்குறேன். அவிச்சு தான் புழு கொடி கொடுத்த தான் கொடுக்குறேன். அவிச்சு தான் கொடுக்குறது. அப்படியே பச்சையாக கொடுத்தா நட்டம் பண்ணேன். பச்சையாக கொடுத்தா நட்டமே சரியான நட்டம், பாதிய நட்டம். ஆனால் வேறு இடங்கள் யாழ்ப்பாணங்கள் சைடில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறாங்க நட்டம் பண்ணு.
விஷயம் தெரியாம சேனா கொடுக்குது பாவம் மக்கள் கொடுக்குது ம் ம் பாவம் எங்களுக்கு வந்தோடனே இந்த கிழங்கு வந்து ஒரு 35 கிழங்கு 30 கிழங்கு 1 கிலோ சொங்கு பண்ணேன் அவங்க வந்து ஒரு கிலோ கிழங்கு ஒரு 30 கிழங்குல 1 கிலோ புழுக்கொடி வருகுது ஆ. அந்தாண்டா நாங்கள் 400 ரூபாய் கொடுக்குறோம் ம் ம் சரியோ ம் ஒரு கிழங்கு அங்கே விற்கிறாங்க என்ன விலை சொல்லுங்க அப்போ ம் 5 ரூபா 6 ரூபாய்க்கு தான் எடுக்கிறா கடைக்காரர் வந்து 5 ரூபாய்க்கு எடுப்பாங்க 4 ரூபாய்க்கு எடுப்பாங்க ஆ கிழங்க பொறுத்து ஆ. எடுத்து போட்டு அவங்க 20 ரூபாயும் விற்கிறாங்க ம் ம் கடைக்காரர் உழைக்கிற வழியே எங்களை போல கஷ்டப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டே இருக்க வேண்டிய ம் ம் அதுதான் பிரச்சனை இப்போ அதுக்காக நீங்கள் அந்த பனங்காயல் வந்து இப்போ வேறு இடங்கள்லேயும் தான் எடுத்துக்கொண்டு இங்கே போகிறீங்களா அப்படியே ஓ எங்கட காணிகள் இருக்குது காணியல்ல வந்து இங்கே நெடுந்தீவில் வந்ததுக்கு பிறகு பார்க்க பிரமிப்பாக கிடக்கு அப்படி பெனை பார்க்குற இடம் இல்லை காணிகள் இருக்கு அண்ணள வயத்தில் பெனைகள் இருக்கும் இங்கே இது காணி எங்கட அறைகளுக்குள்ளேன்னா கூடுதலாக பார்க்குறேன்னா ஒவ்வொரு காணிகளை 150 வேணா இல்லாமல் இல்லை எந்த சொந்த காணிகளை இங்கே பனையல் வெட்டுறேன்னு சொன்னால் பெர்மிஷன் எடுத்து வெட்டுறது இல்லாட்டி சும்மா வெட்டலாமோ இல்லை பொமிஷனையும் இல்லையா நிப்பாட்டிட்டாங்க இப்போ பொமிஷனும் இல்லை பணம் வெட்டல அது ஒருத்தரும் வெட்டையில இல்லை இல்லை பொமிஷன் அந்த வீட்டொட்டுகளோட வீடுகளுக்கு மேலே விழுகிற அப்படியே அது ஆபத்தான பிரச்சனையான பணிக்கன்னா பொமிஷன் கொடுக்குறாங்க மற்றபடி அறவே இல்லை முதல் பொமிஷன் எடுத்து பட்டபடியாக இருந்தால் இப்போ அது நிப்பாட்டியாச்சு நாளைக்கு கூட போகுன்னு சொல்லி இப்போ எங்களை பணியாளர் டேன்சர் வருமெண்டா அந்த பணிக்கு உடனே போமிட்டு உடனே கொடுத்து எதுவும் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த வெயிலுக்கு நான் நினைக்கிறோம் 12 மணிக்கு அந்த வேலை செய்கிறீர்கள் என் ஒன்றில் காலம் இணல் பகுதியாக பின்னேறம் அல்லது செஞ்சுருக்கலாமே இப்போ செய்கிறீங்க நாங்கள் காலம் நெல் பகுதிக்கன்னா எங்களுக்கு வேறு தொழிலாளர் இருக்குன்னு இப்போ ஆடு மாடு வளர்க்குறாங்க பால் இறக்கணும் கடைக்கு பால் எடுக்கணும் ஆடு பார்க்கணும் ஆடு தண்ணி ஊற்றணும் மாட்டு தண்ணி ஊற்றணும் எத்தனை சோழிகள் இருக்குது தானே அண்ணே அப்போ அதெல்லாம் முடிச்சுக்கின்ற வெயில் வந்துடும் இது ஒரு இது நாங்கள் வீட்டில் 6 ஏக்கர் நேரம் தானே இப்போ அந்த 6 பார்க்காம ஒரு பரப்பால கொண்டு காட்டினா இந்த விலையை முடியுது தானே குறுகிய நேரத்துக்குள்ள முடியுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே மற்றது வந்து கேட்கணும் நினச்சின்னா இந்த பனை சார்ந்து இந்த பனங்கிழங்கு புழுக்கொடிகளை தவிர்த்து வேறு என்னென்ன பயன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கால பின்னாடி எடுக்கலாமண்ணே நாட்டு தென்னை ஓலை பணம் ஓலை எடுக்கலாம் பாயோட எடுக்கலாம் இடியப்ப தட்டு நீத்துப்பட்டி மற்ற தலைக்கு தொப்பி மற்ற கூட மாதிரி வேய்க்கு வைக்கலாமண்ணே இங்கே பொதுவாக என்ன ஒவ்வொரு வீடுகள்லையும் இப்படி செய்து யாழ்ப்பாணம் அனுப்புறது அப்படியோ ஓ கம்பெனியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இல்லை இல்லை எல்லாம் வைக்கிறது புலாக வைக்கிற நெய்க்கில் மற்ற நார் எடுத்து நாங்கள் வேலி அடைக்கலாம் மற்ற படலையால் வடிக்கலாம் நம்ம பனையில எத்தனையோ உற்பத்தி செய்யலாம் நம்ம பண்ணுற மாதிரி நோய் இல்லாத ஃபண்டை பண்ண இது நோய் இல்லாத சாப்பாடு இது எப்படி என்னென்ன வருத்தங்களுக்கு நல்லா சகல வருத்தத்துக்கும் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சகல வருத்தத்துக்கு பணம் பண்ண தரமான சாமான் நீங்கள் யாரையும் நாங்கள் இப்போ நாங்கள் விற்கிறதுக்காக வேண்டி எங்களை பொருளை நாங்கள் போட்டே இல்லை நீங்கள் வேண்டி அரிசி அப்படின்னா இதில் ஒரு ஒடியா ஒடியல் எடுத்து மாவு எடுத்து இடிச்சு போட்டு ஒரு ஒடியா புட்டு விளையாட்டு கூட இங்கே குடிச்சிட்டு உடம்பு அண்டைக்கு ஒரு சுவாத்தியம் ஒன்று தெரியும் அப்படியான ஒரு நோய் இல்லா ஃபண்டம் பண்ணது மற்றது மருந்து இல்லை நச்சு பாவனை ஒன்றும் இல்லை தானே என்ன ஒன்றும் அடிக்கிறோம் தானே அப்போ அது இந்த வெயிலுக்கு ஷர்ட்டு போடாமல் நிற்கிறீங்களா என்ன இல்லையோ ஷர்ட்டு இல்லாட்டிக்கு ஷர்ட்டு எல்லாம் இருக்குது இந்த வெயிலுக்குள்ள காற்று பிடிக்கணும் ஷர்ட்டு போட்டால் அவையும் வெக்கையும் இருக்கும் அப்போ நீங்களும் ஐயாவுக்கும் பக்கத்தில் சின்னதமா இல்லாட்டிக்கு எல்லாம் பக்கம் வீடு அக்கம் பக்கம் அப்போ அப்படி இப்போ இது ஆட்டை பார்த்து இப்போ 2 பேரும் மேலே இருங்களா ஆட்டியாண்டு தெரியாம கிடக்கு இப்போ உங்க தான் பார்த்தி அப்படியோ இல்லாமல் வேலை 2 பேருக்கும் மாறி மாறி இப்போ இவர் இன்றைக்கு நாய்ச்சது இருந்தால் இவருக்கு நாளைக்கு நாய்ச்சது இருக்கிறாது மாறிச்சுதான் பிரச்சனை இல்லை தானே அதை சரி உங்களுக்கு இப்போ இதுகளுக்கு கூலி கொடுத்து கட்டாதானே அப்படியே பண்டை மாற்றி மாறி மாறிச்சுக்கிறது இதெல்லாம் என்ன கூலி கொடுத்து ஏதாவது இதுகளில் பலனே இல்லை எங்களுக்கு விற்கிறதுல பலன் இல்லைன்னு கணக்கு பார்த்தா சை வரலாம் ஆடு மாடுகள் எல்லாம் நிற்குது உங்கள்கிட்ட அண்ணால வயத்து நிற்கும் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ நிற்கணும் எங்கள் என்ன கிடக்கு ஆடு 200 ஆடு 350 200 ஆடு மட்டும் கிடக்கு பிரச்சனை இல்லை என்ன என்ன இறைச்சியலுக்கு கொடுக்குறீங்களா இல்லை இது வந்து என்ன மாதிரி வளர்த்து என்ன தேவைக்கு பயன்படுத்துறீங்க இறைச்சிக்கும் கொடுக்குற நம்மளத்து இப்போ மாறி வளர்க்குறதுக்கு பண்ணி கொண்டு பண்ணி பக்காங்க மன்னார் பக்காங்கால கொண்டு போவாங்க இப்போ நாங்கள் இங்கே நெடுந்தீவிலேருந்து இறைச்சி வெளி மாவட்டங்கள் வெளி இடங்களுக்கு போடுறத ஒன்று கேட்குறேன் இங்கேருந்து இறைச்சியாக போகலாம் என்ன
இறைச்சியாக கொண்டு வரல தொகையாக கொண்டு வரல என்ன இப்போ நீங்கள் கொண்டு வரோன்னு சொன்னால் 1 கிலோ 2 கிலோ இறைச்சி பெர்மிஷன் எடுத்து வேணையார்கிட்ட சைன் பண்ணி வேணையார்கிட்ட சைனோட கொண்டு வரலாம் 2 கிலோ இறைச்சி அப்படி மற்றபடி கொண்டு போய் மற்றபடி கொண்டு வரலாம் அப்படி வட்டா குத்தம். மற்றது இப்போ நீங்கள் வெயிலுக்கு வேலை செய்கிறீங்க எனக்காண்டியோருக்கு அந்த பனங்கிழங்கு இப்போ பிடுங்கி என்ன எப்படி வெட்டி என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி காட்டுவீங்களா? என்னதுன்னா இந்த இதை உரிக்கணும் அண்ணே. இந்த தோல் உரிக்கணும் இதை உரிச்சு வரிச்சு போட்டு இந்த மூக்கு பட்டணும் எப்படிக்கு அதாவது நம்ம இந்த பீலி வந்துருக்குல்லோ இந்த பீலியும் பட்ட வண்டி வரும் வெட்டி போட்டு பானையில் வச்சு அவிக்கிறது அவிச்சு போட்டு பிறகு இந்த தும்பு வரணும் இந்த தும்பு இல்லை அந்த வழி தும்பு இருக்குல்லோ இதை வளத்தையும் வட்டி அரிக்கிறது வட்டி அரிச்சு போட்டு தான் அவிக்கிறது அவிச்சு இந்த தும்பை மேலால் வாழ்ந்து போட்டு இப்படி 2 கழிச்சு விழா மட்டும் போட்டுட்டு கொடியில் காய போட்டுட்டு பிறகு காஞ்சா பிறகு இதை முறிக்கணும். முறிச்சு எடுத்தால் புழுக்கொடி தான் வரும். புழுக்கொடியெல்லாம் வரும். மற்ற வட்டம் பட்டுறேன்னா அது மினக்கட்டை வேணும் வட்டம் பட்டி போடுறது இருக்குல்லோ வட்ட புழுக்கொடி அது சரியான சேதாரம் கூட என்ன மற்ற மினக்கட்டை வேறு என்ன இப்போ இப்படி தொகையானவங்க உள்ள உண்டை போட்டு அதை வட்டிக்கிட்டு இருந்தால் இது மச்சு போவேன் 2 நாள் 3 நாள் கழிஞ்சு வேண்டாம் மூக்கால மச்சு ஒன்று அப்புறம் மாட்டுக்கு தான் போகணும் ஒன்று போகாது. இப்போ இதில் 1500 கிழங்கா நீங்கள் பிடுங்கி எடுத்து பிடுங்கி எடுக்க வந்து எல்லாம் கழிவுகள் எல்லாம் கழிச்சு கிழங்கா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ வருதுன்னு வையுங்க வேணும். 100 கிலோ வரா இந்த பாத்தி எப்படிங்கிட்டுனா ஒரு எத்தனை கிலோ வரும்? 45 கிலோ 47 கிலோக்குலாம் வரும். 50 கிலோன்னு வைங்க. 50 கிலோவில் நீங்கள் புழுக்கொடிகள் ஆக்கி காய விடைக்க எவ்வளோ ஒரு 10 கிலோ அப்படி தான் வரும் அப்படியோ? இல்லை இல்லை காஞ்சி வருமான் 35 40 கிலோ வருமான் காஞ்சி தான் 40-35 கிலோ வரும். இப்போ இதை வந்து யாழ்ப்பாணம் பிஸ்னஸ் செய்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் இப்போ எவ்வளோ போகுது புழுக்கொடிகள்? இப்போ போன மாதம் போனேன்னா 400 ரூபா போனால் இப்போ 300-350 போன்றாங்க. அது அப்படியே தெரியாது. போன மாதம் நான் கொண்ட கொடுத்தேன்னா 400 ரூபா. அது தண்ணி ஊற்றிக்கிண்டு தண்ணி முதல் போட்டு தண்ணியை கிணத்துல போட்டு ஊற்றி போட்டு கிண்டி கொடுத்தது 400 ரூபா கொடுத்தேன். அதில் 500 போனால் நான் கொண்டு 400 போயிட்டு இப்படி உறைஞ்சிட்டுது. இப்போ 300ன்றாங்க. இப்போ இனியும் நிலை கொடுக்குறேன் இல்லை இப்போ கொடுக்குறேன் இல்லை. பின்னேரம் போய் இந்த ஆடு மாடுகள் இந்த மேய விடுறீங்களா இல்லை வந்து அதுக்கு தவிடு புண்ணாக்க வைக்கிறீங்களா? இல்லை மேய்ச்சல் புல்லு தான் ஃபுல்லாக மேய்ச்சல் தானே குளவட்டி போடுறது. பெஞ்சாலும் எங்கள் ஆடு கொடுக்கலாம் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இப்போ பிள்ளைகள் எத்தனை இருக்குது உங்களுக்கு? ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைகள் இல்லை 2 ஆம்பளை பிள்ளை. அப்போ பிரச்சனை இல்லை. என்ன படிக்கணுமா வேலை செய்யணுமா? படிக்கிறாங்களே. என்ன எத்தனையாம் ஆண்டு? 8 9 கையில் இருக்கிற என்ன பவுனோ மோதிரம் அது இதுக்கு போட்டு வேலை செய்கிறீங்களா? கலண்டு விழாது தான் மோதுறாங்களா? அதானே. மற்ற என்ன மாதிரி இந்த ஊரில் வந்து படிப்புகள் மற்றது கொஞ்சம் பிரச்சனை ஆசிரியர் மாதிரி பிரச்சனை தான் தட்டுப்பாடோ இல்லாட்டிக்கு இந்த படிப்புக்கிற குறைவோ? குறைவான்னு சொல்றது படிப்பு பிரச்சனை இல்லைன்னா வாத்தி மாதிரி அந்த வந்து போறது சிரமம் தானே. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்ட படிப்பிக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு சில கூட வரந்தானே என்ன வீடு பிரச்சனை இருக்கு நடந்து அதுக்காக நடந்து போல சுதந்திரமான இடம் இல்லை. சரி ஓகே. இப்போ மெயினான கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். இப்போ பொதுவாக வந்து எல்லாரும் வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா எல்லாரும் மாசப்படினேன். இப்போ நாங்கள் வந்து அங்கே இங்கே வரைக்கும் வந்து எங்களுக்கே வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்குது. இங்கே இருக்கணும் கொள்ளணும் தனிமையில் இருந்தால் வித்தியாசமாக இருக்குமெண்டு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சுருக்கிறீங்களா? இந்த நெடுந்தீவை விட்டு வெளியில் போய் இருக்கணும் கொள்ளணும்? இல்லை இல்லை நெடுந்தீவிலே இருக்கணும்ன்றா எந்த குறிக்கோள் அப்படியே இங்கே இருக்கிறதா நல்ல நல்ல இடம் பிரச்சனை இல்லைன்னா இல்லை காரணங்க இருக்குது தானே. சரி அதில் நாங்கள் சொல்லல அது காரணமும் ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் யோசிக்க வேண்டியா இருக்கு. நான் காரணத்தை சொல்ல விரும்பல. மற்றபடி பிரச்சனை இல்லை. நான் பழைய ஆள மாதிரி என்ன இருக்கிறான் புதிய காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் இப்போ வெயில் காலங்களில் மற்றது குளிர்காலங்கள் ஓரளவு சமாளிக்கலாம். மழை காலத்தில் கொஞ்சம் பெரும் சிரமம் தானே உங்களுக்கு? மழை காலம் தான் கொஞ்சம் பிரச்சனை. மழை காலம் பிரச்சனை. ஆனால் மற்ற நாடுகள் மாதிரி நடந்து மழை கன்று பெருசாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் எங்கள் பேரம்பூட்டம் காலத்துல என்ன கால்வாயெல்லாம் கட்டி கால்வாயில் கடலுக்கு விடுறாங்க தண்ணியை அப்படியே தான் இருந்தது. இப்போ கால்வாயெல்லாம் கட்டுறாங்க மூடி கட்டி தண்ணியை நடந்தியோ நல்ல நல்ல நன்னீர் ஆக்கணும்ன்றாங்க. அது சாத்தியப்படாது. இப்போ ஒரு தண்ணி ஒரு அவன் தான் இருக்குது. சுதந்திரமான இடம் எங்கேயுமே இல்லை. பெரிய பெரிய நாடுகளும் சொல்லுவாங்க அங்கே இங்கேன்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் மற்ற ஒன்று கேள்விப்பட்டு நான் என்னன்னு சொன்னால் அந்த முந்தைய ஒரு காலத்தில் வந்து நெடுந்தீவிலேருந்து பாலுகள் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பினு சொல்லி ராமேஸ்வரம் போனது அது உண்மையா? என்னது எங்கடா பேரங்காலத்தில் போனால் எங்கட அப்பாவும் சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இல்லை அப்படி போகிறது அதெல்லாம் இல்லையாண்ணே. அப்படி போகாது. அப்படி போகிறதுக்கு இல்லையானு இல்லாமல் இல்லை பால் இல்லாமல் இல்லை. இதில் பிரச்சனைகள் இருக்குன்னு அதில் பாலுக்கு நாங்கள் அந்த பிரச்சனை சொல்ல விரும்ப நாங்கள் சொல்லிடாது. சரி
அப்போ என்ன இந்த மாட்டு வண்டியில் உங்களோட தானோ இல்லாட்டிக்கு வேறு யார்ட்டையுமோ? இல்லை இந்த சொந்த அப்பப்பா அப்பாட வண்டு. அப்பா என்ன வண்டியில் என்ன? அதுக்கு நாங்கள் கைவிடக்கூடாது, பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்து. அதை கை விடக்கூடாது, கை நழுவ விடக்கூடாது. நான் இருக்கு வரையும் அதை கை நழுவ விடக்கூடாதுன்ற குறிக்கோள் நம்ம செய்கிறேன். அதை பார்க்கக்கூடாது. நம்மளோட தொழில் இப்போ வந்து எங்கள்கிட்ட 5 ரூபா 300 காசு இல்லை டீசலுக்கு, பெட்ரோலுக்கு 300 இல்லை, ஒரு வாகனத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பெட்ரோலுக்கு இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் இல்லையான இது நாம் மாட்டுக்கு இது புல்லை வச்சுரும், தண்ணி வைக்கிறோம், படக்கணை போட்டுறோம், வாரம். அதுக்கு டீசல் தட்டுப்பாடு, அது ஒரு பிரச்சனையான காலம். இப்போ பிரச்சனை இல்லை பண்ணால் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடான நேரம் ஒன்றும் செய்யலாது. அது அப்படியான வாகனங்களை வீட்டுக்கு வச்சுட்டு குஞ்சு இருக்க வேண்டியா. இது எங்களுக்கு எந்த சிரமமே இல்லை. நாங்கள் தான் பிரச்சனை இல்லை. இப்போ இல்லையா வாகனம் குந்தின்னு இருப்பாங்க. நாளைய பார்த்துக்கிட்டு நாளாண்டே கொண்டு போகணும், டேமத்துக்காரரும் மிஷின்காரரும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. என்ன இப்போ லேண்ட் மாசத்துல ஏற்றுறாங்கன்னு நான் இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு போவேன். நீங்கள் வேணுமென்னா கொண்டு அண்ணுங்க அந்த அளவுக்கு நான் ஏற்றுவேன். சரி, ஓகே அண்ணா. மற்றது இப்போ நாங்கள் எதிர்ச்சியாக போன இடத்துல உங்கள்கிட்ட மறைச்சி இந்த வேலைக்கு மத்தியில் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்டு நாங்கள் பார்க்குற உறவுகள் வந்து யோசிப்பினோம், இந்த ஆக்கள் வந்து ஐயாக்கள் வேலை செய்து ஒன்று கேட்க நாங்கள் குழப்பிட்டோம்ண்டு. அப்படியே நினைக்கிறீங்களோ? அப்படி ஒன்று என்ன சொன்னால் இப்படியான கஷ்டப்படுற விஷயங்களை வந்து மக்கள் பார்க்கணும். மற்றது இந்த தொழில் அழியக்கூடாதுன்றதுக்காண்டியும் காட்டியிருக்கு. மற்றது வந்து உங்களோட நம்பரும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களா, யாரும் தேவையான தொடர்பு கொள்ளணும். சரியா, சந்தோஷம். மற்றது மெயினாக ஒன்று கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கடல் ஒன்று இருக்குல்லோ, இது வந்து இந்தியாவோட தொடர்புபட்ட கடலே. தொடர்பு கொஞ்சம் ஒரு 7 கிலோமீட்டருக்குலாம் கச்சதீவு. சரி சரி, ஓகே, சந்தோஷம். கவனமாக வேலை செஞ்சுட்டு கவனமாக வீட்டை போங்க. ஓகே, பாய்.